எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மை நல்ல கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் நல்ல கரங்கள் தட்டி நீங்க பாடுங்க. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து பாடோமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், பாடுவோம் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் கீபோர்டு வாலிட்டர் எனக்காக மீண்டும் வருவி. பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீன். ஒரு விசை கூட பாவி என்று என்னை தள்ளிடாமல்
அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள. எனக்காக மீண்டும் வாய்களை திறந்து என் நாட்கள் முடியும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோம், நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்போம், உம்மையே. சபையார் யாவரும் இணைந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே 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 ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அவரை துதிக்கும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒரு உண்மையான ஏதோ அந்த வரிகளை சும்மா பாடுறோம் இல்லைங்க. என் நாட்கள் முடியும் வரை, இந்த உலகத்தில் எனக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் இந்த உலக ஓட்டத்தில் முடியும் வரை, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எப்பேற்பட்ட அனுபவங்களிலும் ஆண்டவரை நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியுது காலை வேளையில், ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஆமென். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு நான் ஏன் கர்த்தர் ஆராதிக்கணும், ஆண்டு எனக்கு நன்மை செய்யலையே அப்படின்னு ஒரு நாளும் கணக்கு போட்டுறாதீங்க. அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேகம் ஒரு அழியும் கூடார். ஆமென். ரெண்டு கரங்களை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி ஹalleluya. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன்.
வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசுவோடு நான் கையை உயர்த்தி அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த ஓட்டம் எஸ் அந்த நாடு சுகந்தரிப்பே. அல்லேலூயா. பவுல் தான் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அந்நாளிலே அவர் தந்துருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தில் நம்முடைய பிரதான நோக்கம் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, இந்த உலகத்தில் என் சுவாசம் ஒழியும் வரை நான் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி. என்ன வந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், nothing can stop my worship, oh God. Hallelujah. Amen. உலகம் நம்மை ஒருவேளை குற்றவாளிகள் என்று, பாவிகள் என்று தீர்க்கலாம். ஆனால் அவர் நம்மை நம் மனம் திரும்பி அவரிடத்தில் நம்ம சேரும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கிறார். சேர்ந்து பாட போறோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். நீங்க மட்டும் பாட போறீங்க. மேலே கீழே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்க தான் ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து நம் பாடி நம் கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரி, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதி. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவேளையில? நீங்க பாடுங்க. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாடுவோம். என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஒரு வைராக்கியத்தோடு என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மை ஆராதிப்போம். உம்மையே என் நாட்கள் நன்மையோ தீமையோ, உபத்திரவமோ நன்மையோ, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். கடைசியாக நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஜீவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் உம்மையே, ஆராதிப்போம் உம்மையே, ஆராதிப்போம் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். நல்ல ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹalleluya. பேர்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் அவரை நம்பும் பொழுது ஆமென், ஆமென், நம்மை ஆச்சரியமாய் அவர் நடத்தவர் போதுமானவர். ஹalleluya. ஒரு நிமிடம் கண்களை மூடி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஹalleluya. Jesus, Jesus, hallelujah, 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 hallelujah. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணியாக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை, உம்மை நோக்கி பார்த்தோர் வெட்கப்படுவதில்லை. இந்த கால வேளையில அன்பு சபையே, ஒருவேளை 4 பக்கமும் உனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதனுக்கு 4 வாசல்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது துவண்டு போகிறான், உடைந்து போகிறான். வழி இல்லை ஆண்டவரே, I don't have any way. எந்த பக்கம் போகணும்னு தெரியல ஏசப்பா. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாயோ, 4 பக்கமும் உனக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்காக ஒரு வாசல் எப்போதும் திறந்திருக்கிறது. அது பரலோகத்தின் வாசல். அது ஒரு நாளும் அடைக்கப்படாது. தம்முடைய கரத்தினால் உன்னை அவர் தாங்கி உன்னை பலப்படுத்த அந்த காலவெளியில் அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 கையை உயர்த்தி அறிக்கை பண்ண போறீங்க. நான் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லையே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அணையும் நினைச்சேன், இந்த அக்கினி, இந்த பிரச்சனை அணையும் நினைச்சேன். ஆனா அது 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு ஒருவேளை எந்த பக்கமும் எல்லா பக்கமும் திரும்பின பொழுதும் போராட்டங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள். நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன், ஆனா போக முடியல. I'm just stuck in the middle of something that is torturing me, oh God. இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வேற எங்கும் இல்லை. உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் ஓட வைப்பதற்கு அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். 2 கை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆமென். கையை உயர்த்துறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா?
ஆண்டவரே என்னால முடியாது, ஆண்டவரே என்னால இந்த காரியங்களை ஹேண்டில் பண்ண முடியாதப்பா, நான் உம்முடைய கரத்தில் அதை கொடுத்து விடுகிறேன். 2 கையை எல்லாரும் உயர்த்தி இந்த கால வேளையில உங்களுக்கு திராணி இருக்கலாம், உங்களுக்கு பலன் இருக்கலாம், உங்களுக்கு ஞானம் இருக்கலாம். ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் மாத்திரம் என்னை தாங்குவதாக. ஓ ஹalleluya. என் கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கு. நீங்க எல்லாம் பாடுங்க. கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7. 2 கையை உயர்த்தி என் கண்களையே என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. கண்களையே கால வேளையிலே ஆண்டவரே எங்க கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கட்டும். எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்ல சத்தம் அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவரை இருக்கிற இடத்துல எல்லாம் என்று போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய். அல்லேலூயா பாடி நல்லா கரங்களை உற்சாகமாக. ஹalleluya. சேர்த்து கரங்களை தட்டி பாடி மேல கீழே எல்லாரும் சேர்த்து உற்சாகமாக சந்தோஷமாக. ஒரே நிமிஷம், கொஞ்சம் ஒரே நிமிஷம், கொஞ்சம் சந்தோஷமா, கொஞ்சம் சிரிச்சு அப்படி உம்முனா மூஞ்சிச்சுன்னு ஏன் தான் பாடணுன்ற மாதிரி பாடாதீங்க. அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவர் கொடுத்த நன்மை. ஆமென். காலை வேளையில் எத்தனையோ பேருக்கு ஸ்லாக்கியம் இல்லை அவர் துதிப்பதற்கு. நமக்கு துதிக்க கிருபை தந்துருக்கிறார். அது கொஞ்சம் உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மறந்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மறந்து, வீட்டு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மறந்து சொல்லுங்க, வீட்டு பிரச்சனைலாம் மறந்து, ஆஃபீஸ் பிரச்சனைலாம் மறந்து கொஞ்சம் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. மேலே கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்களேன், பக்கத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்து எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் மறந்து கொஞ்சம் ஆராதிப்போம். அல்லேலூயா. See why I'm telling this is, நீங்கள் மைண்டில் எதையா வச்சுட்டு ஆண்டரை ஆராதிக்க முடியாது. நேற்று இரவு அந்த லீடர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன். நான் அப்போ தான் ஒரு 4 மணிக்கு தான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். ஃபிசிக்கலி டயர்ட், மென்டலி சில காரியம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு, என்னால் நான் வந்து ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவரை இந்த ஒரு பாட்டு முடிக்கும் போது எனக்கு அந்த முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே என்னால் 2 காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியல. நான் ஐ நோ தி வர்ஷிப் இஸ் அ பவர்ஃபுல் டூல், ஐ நோ வர்ஷிப் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன், என்னை மறந்து உங்கள் பிரச்சனத்தால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்தோம்.
உண்மையாகவே அந்த ஒரு அவரை துதிக்கும் போது, அவர் பாடும்போது அந்த தேவ பிரசன்னம் இறங்கினது, கவலைகள் எல்லாம் மறந்தது. அதான் சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் எதையா வச்சுட்டு அப்படியே பாடினீங்கன்னா ஆமீன் இப்போ ரொம்ப நேரம் பாட முடியாது. அது உண்மையான ஆராதனையாக இருக்காது. பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை துதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் துதிக்கும் போது எதெல்லாம் அசையலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அசையும். அல்லேலூயா, சத்தமாக ஆமேன் ஆமேன். அதனால் நல்ல கையை தட்டி உற்சாகமாக ஆமேன் பாடி கத்தரை துதிச்சு அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா ஆமேன். சேர்ந்து நாம் பாடி நாம் கத்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். மேல ஸ்கிரீன்ல பார்த்து போற்றி போற்றி ஹல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடுவோம் பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறையில்லாத வாழ்வை வாழ செய்தா. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. அல்லேலூயா. ரொம்ப எளிதான பாடல். புல்லுள்ள அடுத்த ஒரு கார்ட் போயிடும், ஜி போயிடும். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியா இருக்கும். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரிக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். அவர் நாமங்களை சொல்லி நம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஆமென். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே. கரங்களை தட்டி புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல், புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே சொல்லுவோம், யெகோவா ஈரே ஈரே. சபையார் யாவரும் சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. பாடுங்க. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா, நீதியிலே வழி நடக்க செய்தா, மரண இருளில் உடனிருந்து மீட்டா. யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா. நீங்க பாடுறீங்களா? ஆத்துமாவில் ஆறுதலை, ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், மேல கீழே எல்லாரும் சேர்ந்து நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டா. யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே, யெகோவா. இன்னும் ஒரு விஷயம், ஆத்துமாவில் ஆறுதலை நீங்க பாடுங்க.
யெகோவா ரப்பா ரப்பா. சேர்ந்து உற்சாகமாக போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, சத்துருக்கள் கண்முன் இருந்து அளித்தா, ராஜரீக அபிஷேகமும் தந்தா. யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. யெகோவா. எத்தனை பேர் இது பாட விரும்புறீங்க? கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, சத்துருவை கண்முன் இருந்து அழித்தா, ராஜரீக அபிஷேகமும் தந்தா. ஓ, ஓ, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. கோலும் தடியும் நீங்க சொல்லுங்க. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, சத்துருவின் கண்முன் இருந்து அழித்தா, ராஜரீக அபிஷேகமும் தந்தா. யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. யெகோவா நிசி நிசி. என்று பாடுவே. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு சத்துருக்கள் பாடி ஆராதனை முன் கண்மிருந்து அளிக்கிற தேவமே. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. சபையார் யாவரும் சேர்ந்து உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உங்களைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பொழுதே பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. ஜீசஸ். இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. சொல்லுவோம். உம்மைத்தான் உங்களைத்தான் நம்பி இருக்கோம். உங்க கரத்தை நம்பி இருக்கோம்ப்பா. ஓ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி அவருடைய கரத்திலிருந்து வரும். அதை நம்பி என் ஆத்துமா காத்திருக்கும். நான் நம்புகிறது அவராலே. நான் நம்புகிறது அவராலே. நான் நம்புகிறது அவராலே. ஹalleluya. அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. 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 ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கையை உயர்த்தி என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? உம்மைத்தா நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நாங்கள் நம்பியிருக்கோ, அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கையை உயர்த்தி, oh let the church declare, எங்கள் ஆயுள் முடியும் வரை. கண்ணை திறந்து அங்கங்க வேடிக்கை பார்க்காம உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. கண்ணை மூடி நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க. you just sit down. கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய். கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிது. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று எல்லாரும் கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை நீங்களாக்கி விடுவிக்கின்றீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறீரே. தடுமாறும் போதெல்லாம்
தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறே. தடுமாறும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? தடுமாறும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம், அப்பா கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை. கையை உயர்த்தி ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சபையார் யாவரும் இணைந்து கண்களை மூடி அவரை என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓ ரபபபபபப செய்யதலரனா. Jesus, we worship you, Father. உம்மை ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனைக்குரியவரே, ஓ உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. ஜீவன நாளெல்லாம் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தோர் வெட்கப்படுவதில்லை. 4 திசைகளும் அடைக்கப்பட்டாலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். இந்த காலவேளையில் அவரை நோக்கி, அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு ஒத்தாசை வேற எங்க இருந்தும் இல்ல, அவரிடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நான் நம்புகிற அவராலே எனக்கு ஒத்தாசை வரும். நான் கண்களை ஏறெடுப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. மீதியானவளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் உடைய பிரச்சனை எங்களை ஆளுகை செய்ததற்காக ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி இந்த ஆவியானவருக்கு எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆமென். கையை நிறைய பேர் அமைதி ஆண்டர் கை தட்டுறீங்க. கையை தட்டி ஆண்டர் துதிங்க. He deserves all the glory. எல்லா கன மகிமைக்கு பாத்திரர். Father, we come before your holy presence. நாங்கள் பயத்தோடு with reverence ஆண்டவர் உண்மையா நாங்கள் உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தைக்கு திரும்பட்டும். உடைய கரம் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். என்னோடு கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். 1 யோவான் 4:4 நாம் யாவரும் சேர்ந்து தேவநாமத்தின் மகிமைக்காக வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். Little children, you are from God and have overcome them. For he who is in you is greater than he who is in the world. Amen. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்த அந்த மகா பெரிய ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோமே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இம்மட்டும் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி
கடந்த நாட்களிலே ஏற்பட்ட பலவிதமான இக்கட்டுகள், தடைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இவைகளின் மத்தியிலே அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அவர் பெரியவராயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவாதி தேவன் அவர் மிகவும் பெரியவர். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். He is an awesome God. Hallelujah. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். 48ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 48ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். கர்த்தர் பெரியவர் என்பதை பரிசுத்த வேதம் மிக தெளிவாக அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சிமையை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், லூக்கா 11ஆம் அதிகாரம், The Gospel Book of Luke, chapter 11 verse 31 and 32 நான் வாசிக்கிறேன். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். The queen of the south shall rise up in the judgment with the men of this generation and condemn them, for she came from the outmost part of the earth and to hear the wisdom of Solomon, and behold, a greater than Solomon is here. Hallelujah. How many of you agree with me? Hallelujah. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. சாலமோனிலும் பெரியவர் அவர் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் அரசாளுகிற அற்புதமான ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். நல்ல சத்தமர் ஆமென் சொல்லலாமே. 32ஆம் வசனம் பாருங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். வாயை திறந்து பாடுங்களேன். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் அவர் மிகவும் பெரியவர். ஆமென். தன்னுடைய செயலிலும் மகத்துவத்திலும் அவர் மிக பெரியவர். எல்லாவற்றுக்கும் அற்புதமான பிரம்மாண்டமான ஜீவனுள்ள தேவனை, மகத்துவமுள்ள ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். பெரியவர் என்கிற சொல்லின் விளக்கத்தை நம்முடைய அற்பமான மூளையில அளவிட முடியாது. உண்மைதானே? அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். ஆமென்.
பவுல் அவருடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அற்புதமான மகா பெரியவரான ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 66ஆம் அதிகாரமாகிய ஏசாயாவிலே, the prophetic book of Isaiah chapter 66 verse 1 என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் கட்டும் ஆலயம் எனக்கு எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. அவருடைய மகத்துவமான அற்புதமான பிரம்மாண்டம் எத்தனை அதிசயமானது, அற்புதமானது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில், the book of 2 Chronicles chapter 6 verse 18ல சாலமோன் சொல்லும் பொழுது, தேவன் மெய்யாகவே மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அல்லேலூயா. தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். நல்ல சத்தவரலையே சொல்லலாமா? எத்தனை அற்புதமானது. எருசலேமிலே, உலகத்தின் மைய பகுதியாகிய எருசலேமிலே இன்றைக்கும் சாலமோன் கட்டின தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு, அதற்கு மீண்டுமாய் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டு, இன்றைக்கு அந்த இடத்திலே ஒரு முகமதியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் அந்த இடத்தில் இருந்தாலும், சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய ஒரு சுவர் மாத்திரம் இன்றைக்கும் அந்த இடத்திலே இருக்கிறது. அது புலம்பலின் சுவர் என்று அழைக்கப்படுகிற, இன்றைக்கும் புலம்பலின் சுவர், the wailing wall சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? எத்தனை பரிதாபம். இன்றைக்கும் திரளான யூதர்கள் அந்த வெயிலிங் வால், புலம்பலின் சுவருக்கு முன்பதாக நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள்? மெசியாவே சீக்கிரம் வாரும், அவருடைய மெசியாவாகி இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்காக அவர்கள் புலம்பி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பரிதாபம். மெசியாவாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக ராஜாதி ராஜாவாக உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிற கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பது எத்தனை பரிதாபத்திற்குரியது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை சாலமோன் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உயர்த்துவது எத்தனை அற்புதமானது. 96ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தை பாருங்கள். 96ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். For the Lord is a great and greatly to be praised. ஆமென். எத்தனை உண்மை. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமார் அல்லேலூயா சொல்லலாமே. தேவநாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் அதைத்தான் சொன்னார். பிள்ளைகளே, 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமென். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. எவர்களை ஜெயித்தீர்கள்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். வீட்டுக்கு போயிட்டு 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்தீங்கன்னா எவர்களை ஜெயித்தீர்கள் என்கிற பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும். ஆமென்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தைரியமாய் பிரகடனப்படுத்தினார். உலகத்தின் அதிபதி யார்? பொல்லாத பிசாசு. ஆமென். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன். அவன் பேர் என்னதுங்க? இப்பிரபஞ்சம். வாய் திறந்து சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்றால் உலகம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உண்ணவளினும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரத்தில் 9 முறை உலகம் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். 1 யோவான் 4 அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 9 முறை உலகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்குரிய நோக்கம் அவருக்கு சாட்சியாய் வாழ. ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சியாய் வாழ. 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆமென். Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 யோவான் 2, 16, 17 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். உலகத்தினால் உண்டானவைகளை பற்றி வேதம் சொல்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை. என்ன இச்சை? மாம்சத்தின் இச்சை. The lust of the flesh. கண்களின் இச்சை. ஆமென். The lust of the eyes and ஜீவனத்தின் பெருமை. The pride of the life. இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:17 பாருங்கள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபித்த ஒரு நீண்ட ஜெபம் யோவான் 17 அதிகாரம். அதில் யோவான் 17:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. They are not of the world, even as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சீஷர்களுக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்த அற்புதமான ஜெபத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? உலகத்தில் உள்ளவன் நமக்குள்ளே வருவதற்கு ஒரு நாளும் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கலாகாது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உலகத்தில் உள்ளவனாகிய பிசாசு, உலகத்தில் உள்ளவன் நமக்குள் வருவதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உலகத்தில் உள்ளவன் நமக்குள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பெரியவராய் நமக்குள்ளே
நம் நடுவிலே அவர் வாசம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடாத உலகத்தினுடைய தன்மைகளை நாம் வெறுத்து சீ என்று உதறி அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. ஆமென். பெரியவராகிய ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே வரக்கூடாத உலகத்தின் காரியங்கள் என்ன? இந்த காலவெளியிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உலகத்தில் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க. The one in the world. ஆமென். உலகத்தில் உள்ளவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அற்புதமான தேவனுடைய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனங்களாகிய நாம் உலகம் நமக்குள் வராதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது, பெருமையான உலகம் உள்ள வரக்கூடாது. என்ன உலகம்? The world of pride. நம்பர் 2, பொறாமையான உலகம் உள்ள வரக்கூடாது. ஆமென். பொறாமையான உலகம். சத்தமா சொல்லுங்க. The world of envy. நம்பர் 3, வெறுமையான உலகம். சத்தமா சொல்லுங்க. The world of emptiness. தேவனுடைய பிள்ளைகளுக்குள் வரலாகாது என்பதை பரிசுத்த வேதம் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறது. ஜீவனுள்ள தேவன் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என்னுடைய முதலாவது தலைப்பு நான் சொன்னேன், பெருமையான உலகம். என்ன உலகம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பெருமையான உலகம். என்னோடு கூட லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள கேட்கிறேன். The Gospel Book of Luke, chapter 22, verse 26. லூக்கா 22:26 ஒருவர் சத்தமாய் சீக்கிரமாய் வாசிக்க கேட்கிறேன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? But not so with you, rather let the greatest among you become as a youngest, as the leader, as one who serves. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசும்பொழுது இந்த வார்த்தை சொன்னார். என்ன கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசும்பொழுது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களிலே பெரியவன், உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் சிறியவனை போல உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களில் தலைவனாய் இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனை போல இருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடுபட போகிறதையும் தான் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட போகிறதையும் என்னை கொலைபாதகன் என்று குற்றம் சாட்டி சிலுவையிலே என்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். லூக்கா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 22:22. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். ஆமென். இந்த ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். அதாவது சில நாட்களுக்குள்ளே நான் இப்படி சித்திரவதை செய்ய போகிறார்கள், என்னை சித்திரவதை செய்து என்னை வதைக்க போகிறார்கள், என்னை சிலுவையிலே அடிக்க போகிறார்கள். இதை பற்றி இயேசு சீஷர்கள் பேசும் பொழுது ஆனாலும் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஆமென். 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர்கள் தங்களுக்குள்ளே நம்மில் யார் நமக்குள் பெரியவன்? இயேசு தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்றாரு. ஆனா இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அடுத்த
அடுத்த பொசிஷன் யாருக்கு, நம்மில் அடுத்தது யார், நம்மில் பெரியவர் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? 24ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு ஆமேன் சொல்லலாமா? தங்களில் எவன் பெரியவன்? நம்முடைய அருமை இரட்சகர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சித்திரவதை செய்யப்பட போகிறார். அவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க போகிறார் என்கிற ஒரு இக்கட்டான நேரத்தில் சீஷர்களுக்குள்ளே காணப்பட்ட மனநிலை பாருங்கள். தங்களில் எவன் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்ய தொடங்கினார்களாம். என்ன செய்ய தொடங்கினார்களாம்? வாக்குவாதம் செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு சொன்னார் 26ஆம் வசனத்தில், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போல, தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன். ஆமென். 27ஆம் வசனம் பாருங்கள். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். அல்லேலூயா. தாழ்மையை தரித்து கொண்டு பணிவிடைக்காரனை போல இருங்கள் என்று இயேசு சீஷர்களை புத்திமதி சொன்னது மட்டுமல்ல, அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆமென். பெருமையான உலகம் உங்களுக்குள் வரலாகாது, வரக்கூடாது என்பதை அவர்கள் நடுவிலே தேவ சத்தியத்தை உணர்த்துவதற்காக, எவன் பெரியவன், அடுத்த ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும் என்கிற பெருமை உங்களுக்குள் வரலாகாது, நீங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சீஷர்களோடு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லலாமா? நீங்கள் பெரியவனாய் இருக்க விரும்பினால் தாழ்மையை தரித்து கொள்வீர்களாக. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக தாழ்மையை தரித்து கொண்டதை பார்க்கிறீர்களே என்று சொல்லி சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ள தொடங்கினார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகமாகிய பெருமை நமக்குள் வந்து விடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஜீவ வசனத்தினாலும் தேவ ஆவியினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மீகா 6ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு தம்முடைய தேவ சித்தத்தை செய்யும்படி தாம் மரணத்தை சந்திக்க போவதை சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆனால் அவர்களுடைய இருதயமோ பெருமையினால் நிறைந்தவர்களாக, இயேசுவுக்கு அடுத்தபடியாக இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்றவுடன் யார் நமக்குள் பெரியவன் என்கிற வாக்குவாதம் எத்தனை வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். இயேசுவோடு கூட இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள் உலகம் குடிகொண்டிருந்தது. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு முன்பதாக கர்த்தர் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறார். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். ஆமென். இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே பெருமை, உலகமாகிய பெருமை நமக்குள் வந்து விடாதபடி கர்த்தருடைய அற்புதமான தேவ கரம் நம்மை காப்பதாக. ஆமென்.
அதைத்தான் நாம் வாசித்தோம். லூக்கா 22:24 அன்றியும் தங்களில் எவன் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமென். அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. எத்தனை பரிதாபத்திற்குரிய காரியம் பாருங்கள். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத சத்தியத்தை வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எந்த விதத்திலும் பெருமை அறிந்தோ அறியாமலோ எனக்குள் வந்துவிடாதபடி ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாரும் என்று நாம் கேட்பது அவசியம். சத்தமாமேன்னு சொல்லலாமா? பெருமை எனக்குள்ள வரக்கூடாது என்ற உடனே பெருமை வராமல் போயிடுமா? பெருமை வரும். ஆமென். இடையில வந்து நிற்கும். ஆனால் அவனை கடிந்து அப்புறப்படுத்தி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3:34, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். ஆமென். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த நம்மை அர்ப்பணிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேவ சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த தாழ்மையை நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா கண்டபொழுது, தேவாலயத்தில் வரும்பொழுது அதை கண்டபொழுது அவன் மனம் நொந்து இருதயத்தில் அடித்து கொண்டு, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே இருக்கிறவன் என்று தன்னை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்த பொழுது பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி தடலினால் அவனுடைய உதட்டை தொட்ட தேவ தூதன் சொன்னார், நீ இப்பொழுது சுத்தமானாய். சத்தமாமேன்னு சொல்லலாமா? தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது இந்த தாழ்மையை கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 18:13 வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும்படி 2 பேர் தேவாலயத்திற்கு போனவர்களிலே ஒருவன் ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனை நீதிமானாக அவனை வெளியே அனுப்பினாரே. எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்தமராமேன்னு சொல்லலாமா? தேவ சித்தத்தை செய்ய நாம் தகுதி உடையவர்களாக, தேவ சித்தத்தை செய்ய நாம் ஆர்வமுடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 அவ்விதமாக சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் தாழ்மையை தரித்து கொள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு விசுவாசி அடுத்த விசுவாசியை பார்க்கும் பொழுது தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிறாரு. அவங்களுக்குள்ளே குசு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அடுத்தது நம்ம யாரு? ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகுன்ற கதை மாதிரி உலகத்தாரை போல அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இயேசு வருத்தப்பட்டார். ஆமென். இயேசு அன்றைக்கு வருத்தப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கும் வருத்தப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமென். எத்தனை அற்புதமானவர். இன்றைக்கும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர் நமக்குள்ளே நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஸ்லாக்கியம், எத்தனை அற்புதமான ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பெருமையான உலகம்
நமக்குள்ளே வந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருப்பதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்பர் 2, இரண்டாவது, பொறாமையான உலகம். பெருமையான உலகம் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்துடும். ஒவ்வொரு நாளும் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளை செக் பண்ணி நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. இரண்டாவது, பெருமையான உலகம். என்னோடு கூட யோவான், the Gospel book of John, chapter 6 verse 43. யோவான் 6:43 எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 6:43. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். ஆமென். Jesus therefore answered and said unto them, murmur not among yourselves. உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு உலகம் ஒன்று உண்டானால் பொறாமை என்கிற உலகம் இருக்கக்கூடாது. ஆமென். என்ன உலகம் இருக்கக்கூடாது? பொறாமை. பொறாமை பொறாமை என்கிற உலகம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட சுமார் 6 லட்சம் புருஷர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே வந்தடைந்தவர்கள் 2 பேர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல 2 பேர் தான். மற்ற எல்லாருமே புதிய சந்ததி. ஆமென். காரணம், மற்ற எல்லாரும் வனாந்திரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். காரணம், அவர்கள் வாக்குவாதம் செய்தவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அவிசுவாசம் நிறைந்தவர்களாக வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் ஏன் வழியிலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்பதை பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இவர்கள் முறுமுறுப்புக்கு என்ன காரணம்? நீங்கள் உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்று இயேசு சொன்னார். யோவான் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்க. யோவான் 6:41. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று இயேசு சொன்னதை நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். ஆமென். Then Jewish then murmured a time because he said, I am the bread which came down from heaven. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று இயேசு சொன்ன பொழுது அவங்க முறுமுறுப்புக்கு காரணம், ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் சொன்னார். ஆமென். நம்முடைய முற்பிதாக்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து 40 ஆண்டுகள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு இயேசு சொன்னார். அப்படி இயேசு அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் அவங்க முறுமுறுத்தாங்கன்னா, அவர்களுடைய அவிசுவாசமும் பொறாமையும் அதற்கு காரணம். ஆமென். அவர்களுடைய அவிசுவாசம், பொறாமை. யோவான் 6:42 பாருங்கள். யோவான் 6:42. இவர் யோசேப்பின் குமாரனாக இயேசு அல்லவா? இவருடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. இப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவர் இப்படி சொல்கிறாரே என்றார்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு சுமார் 5000 புருஷர்கள்
சாப்பிடத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? 14ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆமென். அவருடைய விளைவு என்ன? 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படியாக பிடித்து கொண்ட போக மனதாயிருக்கிறார்கள் என்று அறிந்து மறுபடியும் தனியே மலையின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஜனங்கள் அற்புதத்தை பார்த்த பொழுது ரோமருடைய கொடுமையான ஆட்சியிலிருந்து நம்மை விலக்கி காக்கும்படி வந்திருக்கிறதான ராஜாதி ராஜா இவர்தான் என்று இயேசு அவர்களை ஜனங்கள் அவரை ராஜாவாக்கும்படி முற்பட்ட பொழுது அவரோ விலகி சென்றார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போயிட்டு நீங்க வரிசையா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 25ஆம் வசனம். கரையிலே, கடலின் கரையில் அக்கறையில் அவரை கண்டபொழுது ரவி நீர் எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். 26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு சொன்னார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீங்கள் தேவனுக்கு நடப்பிக்கிற கிரியை என்று சொன்னார். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. காரணம், இன்றைக்கு வரைக்கும் யூத கூட்டத்திலே ஒரு பெரும்பாலான கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை மெசியாவுக்காக இன்றைக்கு வரைக்கும் காத்திருக்கிறார்கள். எத்தனை பரிதாபம்! காரணம், அவர்களுடைய அவிசுவாசமும் அவர்களுக்குள் இருந்த பெருமை. ஹல்லேலூயா. அவர்களுக்குள் இருந்த பொறாமை. ஆமென் சொல்லலாமா? இவனுடைய தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, இவருடைய சகோதரர்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்களே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று இவர் தன்னை உயர்த்துகிறார் என்று பொறாமையினாலே யூத ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சத்தமாமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பெருமையாகிய உலகம் உங்களுக்குள்ள வரக்கூடாது, பொறாமையாகிய உலகம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி பிலாத்தினுடைய அரண்மனையிலே கொண்டு சென்ற பொழுது பிலாத்து இயேசுவை விடுவிக்க மனதுள்ளவனாய், பண்டிகையின் நாளில் ஒருவரை விடுதலை செய்வது நம்முடைய பாரம்பரியம். இந்த பண்டிகை நாளில் இயேசுவையா பரபாசையா, யாரை உங்களுக்கு நான் விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து கேட்டபொழுது, காரணம், பிலாத்தினுடைய மனைவி பிலாத்துக்கு ரகசியமாய் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருந்தாலாம். என்ன அது? நேற்று இரவு இந்த மனுஷன் நிமித்தம் நான் தூக்கத்திலே வெகுவாய் பாடுபட்டேன், இவர் ஒரு நீதிமான், இவரை தண்டியாமல் விட்டுவிடுங்கள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தம் இயேசுவை காப்பாற்ற மனதுள்ளவனாய், பரபாசையா இயேசுவையா, யாரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து கேட்ட பொழுது, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் இவர்களுடைய ஏவுதலினாலே ஜனங்கள் அறியாதவர்களாக, தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாதவர்களாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு மனதோடு கூட ஏக சத்தமாய் கத்தினது மட்டுமல்ல, இந்த இரத்த பழி எங்கள் மேலும்
எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று அவர்கள் சாபத்தை தங்கள் சந்ததியின் மேலே போட்டு கொண்டார்கள். ஆமென். விளைவு என்ன? உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள், கொத்து கொத்தாக ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆமென். அடால்ஃப் ஹிட்லர் கொடுமையான வன்முறையினாலே யூதர்களை சித்திரவதை செய்தானாம். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடால்ஃப் ஹிட்லர் யூத ஜனங்களை எப்படியெல்லாம் கொலை செய்தான் என்கிற மியூசியம் ஒன்று இஸ்ரவேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, படத்தோடு கூட. யூத ஜனங்களை துடிக்க துடிக்க ஒரே நாளில் 6 லட்சம் யூதர்களை ஒரு கேபின்ல வைத்து அவர்களை எரித்து துடிக்க துடிக்க சாகடித்த சம்பவங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனங்கள் தாங்கள் சொல்வது என்னதென்று அறியாமல் இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே மட்டும் இல்லை, எங்கள் சந்ததி மேலே வரட்டும் என்று அறியாமையினாலே சாபத்தை தங்கள் மேலே போட்டுக்கொண்டார்கள். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. தேவ கிருபையினால் இன்றைக்கும் மனம் திரும்பின அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்று ஆராதித்து அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட யூதர்களை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் அறிக்கை செய்யும் பொழுது, இஸ்ரவேலரே யூதர்கள் ரட்சிக்கப்படுவதுதான், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஆமென். பொறாமை நிமித்தம் அவரை சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று பிலாத்து அறிந்தும் ஜனங்களை பிரியப்படுத்தும்படி இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தானாம். ஆமென். சரித்திர பின்னணியும் சொல்கிறது, இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பிறகு பிலாத்து அவன் மரிக்கிற வரைக்கும் ஒரு மென்டல் டிசார்டர், மென்டல் பிடிச்சவனை போல அடிக்கடி போய் கை கழுவி கொண்டே இருந்தானாம். ஆமென். ஒரு பித்து பிடித்தவனை போல, பைத்தியம் பிடித்தவனை போல அவன் சாகும் வரைக்கும் அவன் தன் கைகளை கழுவி கொண்டே இருந்தான் என்று சரித்திர பின்னணியும் சொல்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை பொறாமையினால் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்தும் பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தானாம். ஆமென். பொறாமையான உலகம் உள்ள வரக்கூடாது. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 3வது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், வெறுமையான உலகம். இந்த உலகம் என்ன உலகம்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனங்களை நீங்கள் திருப்புவீர்களானால் பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை நமக்கு விதமாக சொல்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆமென். உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யாக்கோபு கேட்கிறாரு, யுத்தம் பண்ணி சண்டை பண்ணி எதை அடைந்தீர்கள்? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் அவர் வரிசையாக கேட்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்குள் கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கவில்லை, அடையாமல் போகிறீர்கள், சித்திக்கிறதும் இல்லை, வெறுமைதான் மிச்சம். ஆமென். வெறுமைதான் மிச்சம். ஆகவே தான் சொன்னேன், வெறுமையான உலகம். என்ன உலகம்? வெறுமையான உலகம். உங்களுக்குள்ளே சண்டையும் யுத்தங்களும் இருக்கக்கூடாது. உங்களில்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற வார்த்தை உண்மையானால், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் சமாதான குறைவுகளும் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற இச்சைகளும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்ல கையை உயர்த்தலை சொல்லாமா? உங்களுக்குள் உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சை. என்ன இச்சை? போர் செய்கிற இச்சை. சிலருக்கு சும்மாவே இருக்க பிடிக்காது. யாரையாவது வம்புக்கு இழுக்கலைன்னா அன்னைக்கு தூக்கமே வராது. ஆமென். பொழுது விடிஞ்சிலிருந்து பொழுது போகிறதுக்குள்ளே யாராவது ஒரு 10 பேர்ட்டையாவது சண்டை போடணும். ஆமென். உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா நீங்க சண்டை போட்டு யுத்தம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி எதை பெற்றுக்கொண்டீர்கள்? ஒன்றையும் அடையாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபு சொல்றார், வெறுமைதான் மிச்சம். இந்த கடைசி நாட்களிலே வெறுமையான காரியத்திற்காக உங்களுக்குள் இருக்கிற மகா பெரியவரான தேவ ஸ்லாக்கியத்தை நீங்கள் ஏன் இழந்து போக வேண்டும் என்று யாக்கோபு இந்த இடத்துல கேட்கிறார். சத்தமாமின்னு சொல்லலாமா? எபேசியர் 5:4 பாருங்கள். அப்படியே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஹல்லேலூயா. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். அப்படியே, அப்படியேனா எப்படியே? 3ஆம் வசனம் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதே. ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஏன் சொல்லப்படக்கூடாது? உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஆமென். ஆதலால் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் விசுவாசிகளுக்கு தகாதவைகள். எது தகும்? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. ஆகவேதான் விசுவாசிகள் எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடே தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். மனசுக்குள்ளேயோ வாய் விட்டோ சத்தத்தை போட்டோ இல்லை சத்தம் இல்லாதையோ எந்தெந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க விசுவாசிகள் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஒவ்வொரு வினாடியும் நாம் அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சத்தம் அரலே சொல்லாமா? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பேர் முதலாய் சொல்லப்படுகிற காரியங்கள் உங்களுக்குள்ளே பேர் முதலாய் காணப்படக்கூடாது. காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பெருமையான உலகம், பொறாமையான உலகம், வெறுமையான உலகம் விசுவாசிகளுக்குள் காணப்படக்கூடாது. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி, தகப்பனே என்னை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன் என்று நாம் நம்மை தேவ கரத்திலே படைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? எழுமி நிற்போம். பாஸ்டர் ஜென்சன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். தேவ சமூகத்தை நோக்கி, தகப்பனே உம்முடைய கரத்திலே எங்களை படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஜீசஸ். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும்
என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே போதும் நமக்கு. ஏன்னா இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த உலகம் நமக்கு பெருமையை தரும், இந்த உலகம் நமக்கு பொறாமையை தரும், இந்த உலகம் நமக்கு வெறுமையை தரும். பெருமை வந்துட்டுனா போதும், ஆண்டவர் வெளியே போயிடுவார். பொறாமை வந்துட்டாலும் போதும், ஆண்டவர் வெளியே போயிடுவார். வெறுமை வந்துட்டா போதும், சாத்தான் உள்ளே வந்துடுவான். ஏன்னா அழகாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிசாசு வெளியேறும்போது அது வெளியே போயிட்டு திரும்ப எங்கேயும் தங்க இடமில்லாமல் பார்க்கும்போது, ஓ அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கு, வெறுமையாக இருந்தால் போதும், அவன் 7 பிசாசுகளை கூப்பிட்டு வந்துடுவானா. ஆகவே என் உள்ளத்தில் வெறுமை இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய துதி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய துதி என் இருதயத்தில் இருக்கணும். பெருமை இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய துதி எனக்குள்ள இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது. காரணம், தேவன் தங்குற இடத்துல பெருமைக்கும் இடம் கிடையாது, பொறாமைக்கும் இடம் கிடையாது. தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எனக்கு I don't need this world of pride, I don't need this world of envy, and I don't need this world of emptiness. இந்த 3 எனக்கு தேவையில்லைப்பா. எனக்கு தேவை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்குள் இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லுவோமா? எங்களுக்குள் இருப்பதற்காய் நன்றி. நீர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்குள் பெருமை வராது, எங்களுக்குள் பெருமை வேண்டாம். பெருமை வந்துட்டா நீங்கள் விலகிடுவீங்க இல்லையா? பொறாமை எங்களுக்கு வேண்டாம், வெறுமை எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய துதி பலிகள் எங்களுக்குள் இருக்கட்டும். இப்படி நம்ம இன்று ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வார்த்தையின்படி ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து அவர் நம்மை வழி நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கேட்ட வார்த்தையின்படி ஆம் தகப்பனே, உலகத்தில் இருக்கிறவனிலும் நீர் எங்களுக்குள் பெரியவராக இருக்கிறபடியால் எங்களுக்கு பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், இந்த உலகத்தின் வெறுமை எங்களுக்கு வேண்டாம். நீர் எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒரு வாழ்த்தி விடைபெறுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.